கலைப்புலி தான் அவர்கள் தன்னுடைய ஆளவந்தான் அப்படிங்கிற படத்தை பிரம்மாண்டமான முறையில ரிலீஸ் பண்ணாரு சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ நம்ம தளபதி விஜயோட சச்சின் படத்தையும் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் அதை செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான சக்சஸ் மீட்டையும் வச்சுட்டாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கலைப்புலி தான் அவர்கள், படத்தின் இயக்குனர் ஜான் மகேந்திரன், அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி என்கிற தேவிஸ்ரீ பிரசாத், டான்ஸ் மாஸ்டர் சோபி, இவங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ரசிகர்களோட பல கேள்விக்கு பதில் சொன்னாங்க, பத்திரிகையாளரோட பல சந்தேகங்களுக்கு பதில் சொன்னாங்க. அதுல மிக முக்கியமா தான் அவர்கள் சொன்னதுதான் எல்லாராலும் ஹைலைட் செய்யப்படுது. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இந்த சச்சின் படம் முதல் தடவை ரிலீஸ் ஆகும் போதே இந்த படம் நிறைய பேர் சரியா போகல அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த படம் எனக்கு மிகப்பெரிய லாபம் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஓவர் ஃபுல்லாவே கிடைச்சது. ஸோ அதுல ஒரு தொகையை போய் நான் எஸ்ஏசி சார்டே திருப்பி கொடுக்கும்போது அவரு, நீங்க இந்த படம் லாபம் சம்பாதிச்சிங்கல்ல, அது ஒன்னே போதும் சார்னு திருப்பி அனுப்பிட்டாரு. ஸோ இந்த படம் லாபம் தான் அப்படின்னு சொன்னவர். ரீ ரிலீஸ்லயும் பாத்தீங்கன்னா முதல் தடவை ரிலீஸ் பண்ணும் போது இருந்த படத்தை விட 3 மடங்கு பணம் எனக்கு லாபமா கிடைச்சிருக்குது. ஸோ அந்த சச்சினும் சரி, இப்போ ரீ ரிலீஸ் ஆகிற சச்சினும் சரி, எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ அதை தொடர்ந்து தன்னுடைய தயாரிப்புல ஏற்கனவே உருவான பல படங்களையும் ரிலீஸ் பண்ண போறதா ஓப்பனா சொல்லிட்டாரு. குறிப்பா கௌதம் வாசுதேவன் எப்ப சார் காக்க காக்க படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, ஏன்னா ரசிகர்கள் எல்லாரும் அதை கேட்டிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்றதுக்காக இப்ப 2K எங்க போனாலும் கேட்கறாங்க. ஸோ அதை எப்பன்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் விரைவில் காக்கா படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் துப்பாக்கியும் ரிலீஸ் பண்ணுவேன். அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட தெரி படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கபாலி படத்தையும் நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ரீரிலீஸுங்கிறது இனி மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா மாறப்போகுது அப்படின்னு தானு சொல்லிக்காரு. ஸோ தானு தயாரித்த படங்கள்லயே இந்த படம் ரிலீஸ் ஆனா நான் மறுபடியும் முதல் காட்சி போவேன்னு சொன்னா அது எந்த படங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.